சார் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் நான் உங்களை வாழ்த்து சொல்கிறேன். இந்தியாவுடைய தலைச்சிறந்த கல்வி நிறுவனமாக ஐஐடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, ஐஐடி சென்னை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? எப்படி சாத்தியமாச்சு இது? மிகவும் சந்தோஷமாக இருக்கு. முதல் தடவையாக இது 9வது தடவையாக நாங்கள் முதல் இடத்தை பிடிச்சிருக்கோம் கன்சிக்யூட்டிவா. இது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கறது, எங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தையும் அளிக்கிறது. இதுக்கு சாத்தியம் எப்படின்னா, நாங்கள் இதில் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும், குறிப்பாக எங்களோட ஸ்டாஃப், ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் எங்களோட அலுமினை, எங்களோட இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸு, அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பல மினிஸ்ட்ரிஸ் எங்களுக்கு ஃபண்ட் பண்ணவங்க, ப்ளஸ் குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், எல்லாருமா சேர்ந்து சில நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸ், அகாடமிக் ப்ரையாரிட்டிஸில் நாங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் ஐஐடி மெட்ராஸோட பங்கு நிறையா இருந்திருக்கு. அது ஒரு மூல காரணம் நாங்கள் இந்த நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறதுக்கு. இது நாங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக வேலை செஞ்சுருக்கோங்கிறது இதுலேருந்து தெரியுது. மேலும் இந்த அவார்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் வந்திருக்கு. இதையே கண்டினியூ பண்ணுவோம். எங்களோட ஆசை என்னென்னா, இந்தியாவில் நம்ம தேசத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசை. குறிப்பாக த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது எத்தனை பேர் நம்ம +2 முடிச்சிருக்காங்க, அதில் எத்தனை பேர் ஹையர் எஜுகேஷன் வராங்க, அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட இப்போ 27% இருக்கு நேஷன் வைட். அது 50% ஆகணும். அது ஒரு கோலாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுக்காக என்னெல்லாம் எஃபர்ட்ஸ் இருக்கணுமோ ஐஐடி மெட்ராஸ் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோடையும் சேர்த்து நாங்கள் எடுப்போங்கிறது, அதுக்கான ஒரு நல்ல உந்துதல் இந்த அவார்டு எங்களுக்கு தந்திருக்கு. ஓகே, வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கு அப்படின்னு எதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா எதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இன்னும் நிறைய பேர் அக்கமடேட் பண்ணணும், எல்லா தளத்துலேருந்து வரணும்னு சொல்கிறாங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை நோக்கி எப்படி பயணப்பட போகிறீங்க? இப்போ நாங்கள் SDG 4 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4, அதாவது ஈக்விட்டபிள், அஃபோர்டபுள், ஆக்சசிபிள் எஜுகேஷன் ஃபார் ஆல், இதுதான் யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4. இதை மனசில் வச்சுட்டு நிறையா நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வித்யா சக்தி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்கோம். ரூரல் குழந்தைகளுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு அவங்களோட ஸ்கூல் டவுட்ஸை கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் ஆன்லைன் மூலமாக ஒரு டிவி மூலமாலாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இப்போ கிட்டத்தட்ட 504 ரூரல் இன்ட்ராக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. அதை நாங்கள் இன்னும் பெருசு பண்ணி ஒரு 10,000 சென்டர்ஸ் கொண்டு வரணுங்கிறது எங்களோட ஆசை. இதுக்காக பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி பல ஸ்கில் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம், இது மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ், குறிப்பாக இந்த GER மனசில் வச்சுட்டு சில ப்ரோக்ராம்ஸை நாங்கள் இலக்கு வச்சுட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அதை எவ்வளவு தூரம் ஸ்கேல் பண்ண முடியுமோ, இந்தியாவுக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு தேவை ஸ்கேல் அப். அதாவது ஒரு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நம்ம செய்கிற ஒரு டெக்னாலஜி போய் சேரணும், நம்ம செய்கிற ஒரு முயற்சி போய் சேரணும். அந்த ஸ்கேலப்பை இன்னும் ஒரு வருஷத்தில் அதை ஒரு இலக்காக நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் நாங்கள் ரிசர்ச்லேயும் இன்னோவேஷன்லேயும் நம்பர் 2. இதில் எங்களுக்கு நிறையா செய்ய இருக்குது. இந்த ரிசர்ச்சில் ஐஐசிலேருந்து நிறையா பாடங்கள் நாங்கள் கற்றுன்னு இருக்கோம். அதே மாதிரி இன்னோவேஷன்லையும் ஐஐடி பாம்பே நம்பர் 1, நாங்கள் நம்பர் 2 வந்திருக்கோம். ஐஐடி பாம்பே சில நல்ல கம்பெனிஸ், நிறையா யூனிகார்ன்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்குலேயும் சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் இது பண்ணி, அது இல்லாமல் இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் வர ஒரு பெரிய நல்லது என்னென்னா, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் எவ்வளவு அவங்கள்ட்ட என்ன புதுமை இருக்குது, அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதனால எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை எடுத்துட்டு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எங்களோட அடுத்த இலக்காக இருக்கும். வரும் நாட்களில் நாங்கள் ரிசர்ச், அதே சமயம் இன்னோவேஷன்லையும் நாங்கள் ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லா முயற்சியும் எடுப்போம். லாஸ்ட் கொஸ்டின் சார். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நேஷனல் லெவல் 27லேருந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றது உங்களுடைய ஆசை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 46-47% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அவர்கள்
முதல் இது வந்து அவங்க வைத்து படிக்கிறாங்க. நிறைய பேர் நல்லா படித்து வந்திருக்காங்க. இந்த தடவை நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்திருக்காங்க. குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க நிறைய பேர் இப்போ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இதே முயற்சி என்னன்னா இருக்கணும். இது ஐஐடியில் நாங்கள் பல ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டுருக்கோம். இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அதில் கிட்டத்தட்ட இப்போ போன வருஷம் 170 அரசு பள்ளி மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனுங்கிறது இப்போ நம்ம 46% இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்கோம். இது வந்து இன்னும் அவங்க ஹையர் எஜுகேஷனை எல்லா குழந்தைகளும் எடுத்துட்டு மினிமம் அண்டர் கிராஜுவேட் அட்டம் பண்ணணும். நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 80% ஆகணும் இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில். அதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் இதுக்காக அவங்க ஒரு முயற்சியை எடுக்கணும். இதுதான் ஹையர் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் நான் வந்து தமிழக மாணவர்கள் குழந்தைகளுக்கு நான் இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், தொடர்ந்து கிட்டத்தட்ட 9வது முறையாக தேசிய அளவில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவிலேயும் ஐஐடி சென்னை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்கு. உங்களுடைய தலைமையிலையும் தொடர்ந்து வெற்றி நடைபெற்று இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய ஃபண்டாஸ்டிக்கான ஒர்க்கு கண்டினியூ பண்ணுங்க சார். நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. 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 வணக்கம்.